ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஓகே, ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் வந்து நமக்கு லைக் ஸ்ட்ராடிங்கர் ஈக்குவேஷன் நம்ம ஒரு சிஸ்டமாக சால்வ் பண்ணிகிட்டே வரோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுக்கு சால்வ் பண்ணோன்னா வந்து ஃப்ரீ பார்ட்டிக்கல் 1D பாக்ஸ் 3D பாக்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு வந்து போகிறோம். ஓகே, லெட்ஸ் பிகின் த செஷன். ஸோ இந்த ஒரு வைப்ரேட்டிங் டைஅட்டாமிக் மாலிகுல் இங்கே நீங்கள் பார்க்கலாம். லைக் ஸோ இங்கே வந்து இந்த ஒரு டைஅட்டாமிக் மாலிகுல் வந்து இருக்குது. இதனோட ஈக்லிபிரியம் பொசிஷன். அதனோட ஈக்லிபிரியம் பொசிஷன் வந்து ஜஸ்ட்டு இதுதான் வந்து உங்களோட ஈக்லிபிரியம் பொசிஷன் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி அண்ட் கான்ட்ராக்ட் பண்ணுது. இது வந்து உங்களுக்கு ஒரு ஹார்மோனிக் ஆசிலேட்டர் வைப்ரேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணுது. இந்த வைப்ரேட்டிங் டைஅட்டாமிக் மாலிக்யூல் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் a vibrating diatomic molecule. நம்ம அப்ராக்சிமேட்லி வந்து இட் எக்ஸிக்யூட் த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மாலிகுல் வந்து உங்களுக்கு இப்படி மூவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலே இட் எக்ஸிக்யூட்ஸ் த ஒரு கொசைன் ஃபங்க்ஷன் மாதிரி உங்களுக்கு ஒரு வேவ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ லைக் ஏன்னா இது வந்து ஒரு வைப்ரேட்டிங் மாலிகுல்ன்றதுனால உங்களுக்கு லீனியராக அந்த வைப்ரேஷன் தெரிஞ்சாலும் ஆக்சுவலி இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கூட வந்து இது கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் அவர் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி? ஒமேகா ஈக்குவல் டு 2πν. ஓகே, இந்த ஒமேகா வந்து நம்ம எது கூட ஈக்குவேட் பண்ணோன்னா இது வந்து இங்கே எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இருக்குது. கே தான் வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகே, அது ப்ளஸ் அதனோட மாஸ் இருக்கு இல்லையா, இந்த மொத்தத்துக்கும் ரூட் எடுத்திங்கன்னா இதுதான் வந்து ஒமேகா. ஓகே, அப்போ ஒமேகா ஈக்குவல் டு √k/m விச் இஸ் ஈக்குவல் டு 2πν அப்படின்னு சொல்லி போனால் அப்போது எனக்கு நியூ அதாவது 2πν இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஈக்குவல் டு √k/m அப்படின்னு எழுதலாம். அதாவது ஒரு பார்ட்டிக்கல் இருந்துச்சுன்னா நம்ம எம்னு போடலாம். சப்போஸ் இங்கே டைஅட்டாமிக் மாலிகுல் இருக்கிறதுனால இந்த எம் கேன் பி ரீப்ளேஸ்ட் வித் த ரெடியூஸ்ட் மாஸ். அப்போ k/μன்னு சொன்னோம். நம்ம ஆல்ரெடி மியூனா என்னன்னு தெரியும், m1/m2 டிவைடட் பை m1 + m2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போது நியூ எனக்கு வேணும்னா என்ன பண்ணோம், இந்த 2π இந்த பக்கம் கீழே கொண்டு வரும். அப்போது 1/2π × √k/μ இதுதான் வந்து இந்த ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி சொல்லலாம். இந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, μ இஸ் ஈக்குவல் டு 1/2π × k/μ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ வில் ரைட் திஸ் அகெயின். μ இஸ் ஈக்குவல் டு 1/2π √k/μ. ஸோ call it as this is equation 1. இப்போ இந்த மாலிக்யூல் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகுதுல, அதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்குது. அது வந்து ஹூக்ஸ் லா பிரகாரம் நம்ம என்னென்னு எழுதலாம், ஹூக்ஸ் லா பிரகாரம் அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம என்னென்னு எழுதலாம், ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு -kx. இங்கே கேன்றது என்னது, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். கே வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், எக்ஸ் வந்து அதனோட பொசிஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, 1 டைமென்ஷன்றதுனால நம்ம பொசிஷன் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து வைப்ரேட்டிங் அண்ட் ரொட்டேட்டிங் இருக்கு இல்லையா, அப்போ இதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி 0ன்னு சொல்லிட முடியாது. இப்போ இங்கே வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிமெட்ரிக் ஆசிலேட்டர் இது வந்து போகிறதுனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து வருது. பொட்டென்ஷியல் எனர்ஜி V(x)ன்னு சொல்லுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு -0 to x f dx. இது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார் த ஹூக்ஸ் லா பிரகாரம் வந்து இதுதான் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஹூக்ஸ் லா பிரகாரம் இதுதான் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ அப்போ ஆக்சுவலி V(x) ஈக்குவல் டு -0 to x f dx. இப்போ இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ V(x) ஈக்குவல் டு f வந்து என்ன, ஆல்ரெடி ஒரு மைனஸ் 0 to -x dx kx dx. ஓகே, இந்த k வந்து வெளிலட்டில் அது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் k இன்டகிரல் 0 to x x into dx. x வந்து
பவர் 1. அப்போ x பவர் n + 1 by n + 1 இன்டகிரேட் பண்ணாக்கா என்ன வரும் எனி டம். அப்போது உங்களுக்கு இது வந்து x² / 2ன்னு சொல்லிட்டு வரும். இதை நம்ம எப்படி எழுதலாம் ஆஃப் kx² கூட எழுதலாம். ஸோ v of x equal to of kx². Call this as a equation 2. ஓகே, இப்போது ஈக்குவேஷன் 1 வந்து என்னன்னு பார்த்தோம், நியூ இஸ் ஈக்குவல் டு 1/2π √k/m அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 வந்து என்னன்னு பார்த்தோம், v of x equal to half kx². இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு பார்த்தோம். ஆல்ரெடி நமக்கு வந்து ஒமேகா ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்கோம், √k/mன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒமேகா ஸ்கொயர் வந்து என்ன, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணால் அந்த ரூட் கேன்சல் அவுட் ஆகிடும். ஏன்னா இது 1/2 k/mன்ட்டு வரும். எனக்கு வந்து k வேணும். அப்போ k is equal to m omega square. You call this as a equation 3. இப்போ இந்த ஈக்குவேஷன் 3 கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் 2 இந்த k-ஓட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 2. ஓகே, ஸோ அது வந்து நமக்கு என்ன வரும், ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி v of x equal to half kx². k-ஓட வேல்யூ தான் இங்கே நான் போட போகிறேன். k-ஓட வேல்யூனா m omega² ஆஃப் m omega² x². கால் திஸ் as a equation 4. ஓகே, சரி. அப்போ என்ன ஈக்குவேஷன் 1 வந்து அந்த ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்தோம், அதுக்கடுத்து பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னன்னு பார்த்தோம். ஓகே, இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஈக்குவல் டு √k/m, அதிலிருந்து k ஈக்குவல் டு m ஒமேகா, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k இஸ் ஈக்குவல் டு m omega². அதை கொண்டு அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு தேவையான ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷனுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ வாட் இஸ் அவர் ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன்? ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன் ஜென்ரலாக HSI ஈக்குவல் டு E sin எழுதலாம். H is equal to என்ன, கைனெட்டிக் எனர்ஜி ஆப்ரேட்டர் ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆப்ரேட்டர் இன்ட்டு psi ஈக்குவல் டு E sin எழுதலாம். எங்கள் கைனெட்டிக் எனர்ஜி வந்து நம்ம -h²/2m இன்ட்டு d²/dx² ப்ளஸ் v of x, ஒன் டைமென்ஷன்றதுனால வெறும் x மட்டும் எடுத்துக்கிறேன், இன்ட்டு psi ஈக்குவல் டு E psi அப்படின்ட்டு எழுதலாம். அப்படி இல்லைனா இந்த ஈக்குவேஷனை வேறு மாதிரி இந்த 2m-லாம் அந்த பக்கம் கொண்டு வந்தால் d² psi/dx² ப்ளஸ் 2m/h² இன்ட்டு E மைனஸ் v, அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜி v of x அப்படின்ட்டு எழுதலாம், இன்ட்டு psi ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, இப்போ இதுவுமே வந்து இதுவும் ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன். இதுக்கு முன்னாடி எத்தனை ஈக்குவேஷன் எழுதோம், 4. இது வந்து ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன், ஜென்ரலைஸ்டு ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன். இது வந்து கைனெட்டிக் எனர்ஜி, இது வந்து 6, இது 7, இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டட் தான். ஸோ ஜென்ரலாக இங்கே நம்ம 1D பாக்ஸில் இது 0ன்னு போட்டோம். ஆனால் வந்து நமக்கு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இதுக்கான பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது. இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி v of x-ஐ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். v of x என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஆஃப் m omega² இன்ட்டு x²ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போது v of x equal to ஆஃப் m omega² x². வாட் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 4? இது வந்து ஈக்குவேஷன் 4. அப்போ ஈக்குவேஷன் 4-ஐ வந்து சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 4 இன் ஈக்குவேஷன் 7 சப்ஸ்டியூட் பண்ணாக்கா நமக்கு என்ன வரும், d² psi dx² plus 2m/h² into E minus v வந்து என்னது, half m omega² x² into psi equal to 0. Okay, so call this as a equation 8. equation 8 நம்ம திருப்பி இங்கே எடுத்து எழுதுவோம். ஓகே, ஸோ அது என்னன்ட்டு திருப்பி இந்த பேஜில் எழுதுவோம். d² psi by dx² plus 2m/h² into E minus
half m omega square x square into psi equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக இதுதான் வந்து ஈக்குவேஷன் 8. ஓகே, அந்த ஈக்குவேஷன் 8க்கு வந்து வேற ஒரு வேரியபிள் வச்சு நம்ம மாற்ற போகிறோம். ஓகே, நம்ம புதுசாக இதுனா வந்து என்ன சொல்லுவோம், இது வந்து சைன்னு சொல்லுவோம், இதை வந்து சி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எக்ஸாக்டாக இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஆர் எப்சிலான் மாதிரியா? இது வந்து சை அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, XY. இது வந்து XI, இது வந்து சை, இது வந்து சை. ஓகே, இப்போ இது வந்து ஒரு நியூ வேரியபிள் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ப்ரொனன்சியேஷன் தான். ஓகே, அது நம்மளோட நியூ வேரியபிள் வந்து என்ன அது? ஸோ நம்மளோட நியூ வேரியபிள் வந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணுறோன்னா, this psi equal to root of m omega by h cross equal to x ன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் தான் இதை சால்வ் பண்ண முடியும். ஈக்குவேஷன் 8 சிம்பிளிஃபை ஏன்னா அது நிறைய வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது சம் ஸ்கொயர் சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு சை ஈக்குவல் டு அதை சால்வ் பண்ணுறப்ப தான் வந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். இது வந்து 2 டேர்மாக இருக்குது. அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஒரு நியூ வேரியபிளை டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ திஸ் சை இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் எக்ஸை பொறுத்து. டி சை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வெறும் எம் ஒமேகா, இது ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, அதுதான் வரும். சப்போஸ் இது இன்வர்ஸ் எடுத்தாக்கா டிஎக்ஸ் பை டி சை ஈக்குவல் டு என்னன்னு வரும், ரூட் ஹெச் கிராஸ் பை எம் ஒமேகான்ட்டு வரும். கால் திஸ் as a equation 9. ஓகே, இப்போ எனக்கு வந்து என்ன வேணும்னா வந்து ஐ நீட் டி ஸ்கொயர் சை பை டி சை ஸ்கொயர் வந்து எனக்கு வேணும். இந்த சையை வந்து எக்ஸு பதிலாக நான் இந்த சை டேர்மால் வந்து நான் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். அதை எப்படி எழுதலாம்? டி பை டி சை இன்ட்டு டி சை பை டி சை அப்படின்னு எழுதலாம், which is equal to d by d psi into d psi by dx into dx. அதான் அந்த டேர்ம் வேணா, இந்த புதுசாக எழுதுறத இந்த dx dx பை டி சைன் எழுதலாம். ஓகே, இந்த டிஎக்ஸ் டிஎக்ஸால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். இதை நம்ம இப்படி சேஞ்சில் மேத்தமெட்டிக்ஸில் இந்த ஒரு ரூல் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி டிஎக்ஸ் பை டி சை வந்து என்னன்னு தெரியும், ஈக்குவேஷன் 9ல் ஹெச் கிராஸ் பை எம் ஒமேகான்னு தெரியும். இப்போது இதை நான் எப்படி எழுதலாம், டி பை டி சை இன்ட்டு டி சை பை டிஎக்ஸ் இன்ட்டு ரூட் ஹெச் கிராஸ் எம் ஒமேகா அப்படின்ட்டு எழுதலாம். 4d ஸ்கொயர் psi by d psi ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஹெச் கிராஸ் எம் ஒமேகா இங்கே எடுத்து எழுதிடுறேன், ஹெச் கிராஸ் எம் ஒமேகா இன்ட்டு டி பை டி சை ஆஃப் இன்ட்டு டி சை பை டிஎக்ஸ். இது திருப்பியும் இன்னொரு டிஎக்ஸ் பை டிஎக்ஸால் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அதை பண்ணுறப்ப வந்து ஐ ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் திஸ் டிஎக்ஸ் வித் டிசை, இந்த டிசை வந்து இங்கே கொண்டு போகிறேன். அப்போது திருப்பி எனக்கு இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும், ஹெச் கிராஸ் எம் ஒமேகா இன்ட்டு டி பை டிஎக்ஸ் இன்ட்டு டி சை பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டி சைன் மாறும். இது வந்து அகெயின் ஒரு ஹெச் கிராஸ் எம் ஒமேகா. ஓகே, இப்போது இப்போ
டி ஸ்கொயர் சை பை டி சை ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது ஒரு ஹெச் கிராஸ் எம் ஒமேகா ரூட் இன்டு dy by dx into d psi by dx into இந்த ஒரு dx by d psi இருந்துச்சு. dx by d psi வந்து என்னது h cross omega. இதுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன் root h cross m omega எழுதுறேன். h cross m omega. இதுவும் கான்ஸ்டன்ட் இதுவும் கான்ஸ்டன்ட் ரெண்டுத்தையும் முன்னாடி கொண்டு வந்துடுறேன். d square psi by d psi square equal to இந்த ரூட் மல்டிப்ளை பண்ணுறப்ப h cross m ஒமேகான்னு ஆகிடும். இது வந்து d square psi by dx square மாறும். இப்போ எனக்கு d square psi by dx square வேணும்னா இந்த மொத்த டேர்மையும் என்ன பண்ணுறேன் இந்த பக்கம் அனுப்பணும். அப்போது எனக்கு தேவையானது வந்து என்னது d square psi dx square equal to m omega by h cross into d square psi by d psi square. Okay, so call this as a equation 10. equation 10 ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருந்தோம் இல்லையா, ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன் 7 கொண்டு வாங்க. equation 7 இங்கே எடுத்து எழுத போகிறோம். what is equation 7? equation 7 is d square psi dx square plus 2m by h cross square into e minus 1 by 2m omega square x square into psi equal to 0. இதுதான் வந்து equation 7. இப்போ இந்த d square psi dx square ஆன வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதை அகெயின் இதை ரெண்டுத்தையும் இங்கே திருப்பி எழுதுவோம். ஸோ நமக்கு d square psi by dx square equal to என்ன வந்துச்சு m omega by h cross into d square psi by d psi square. இது வந்து என்னது equation 10. equation 10 வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன். ஸோ ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன் வந்து என்னது ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன் d square psi by dx square plus 2m by h cross square into e minus half m omega square x square into psi equal to 0. இது வந்து equation எனது 7. இப்போ இந்த பார்ட்டை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன வருது இதை மட்டும் பிளாக்ல எழுதுறேன். m omega by h cross into d psi square plus இந்த term எதுவும் மாடிஃபை ஆகல 2m by h cross square to e minus half m omega square x square into psi equal to 0. இப்போ இந்த மொத்த ஈக்குவேஷனையும் h cross by m ஒமேகாவால் மல்டிப்ளை பண்ணுறோம். கால் இட் அஸ் equation 8. equation 8 வந்து மல்டிப்ளை வித் h cross m ஒமேகா த்ரூ அவுட் த ஈக்குவேஷன். அப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும் ஸோ இது கேன்சல் அவுட் ஆகிடும் ஃபஸ்ட்டு. ஸோ நமக்கு d square psi d psi square plus 2m h cross square into எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் h cross by m omega into e minus half m omega square x square into psi equal to 0. பண்ணுறப்ப d square psi d psi square plus இந்த ஒரு
ஹெச் கிராஸ்க்கு இந்த ஒரு ஹெச் கிராஸ், இந்த ஒரு எம்முக்கு இந்த ஒரு எம்மு. இப்போ நமக்கு லெஃப்ட் ஓவர் வந்து என்ன இருக்குன்னா இந்த ஈக்குவேஷனில் 2 by h cross omega into e minus half m omega square x square into psi equal to 0. Again இது இப்படி பண்ணுறப்ப d square psi d psi square plus இந்த உள்ளே கொண்டு போகிறேன். அப்போது 2e minus h cross omega minus 2m omega square x square divided by h cross omega overall into psi equal to 0. இது திருப்பியும் அடுத்த பேஜில் எழுதுகிறேன். என்னது d square psi d psi square plus 2e by h cross omega minus 2m omega square x square by h cross omega into psi equal to 0. ஓகே, இதில் எது கேன்சல் அவுட் ஆகுனா இங்கே ஒரு 2 இருந்தது, இந்த ஈக்குவேஷனில் ஒரு 2 இருந்தது, ஆஃப் இங்கே ஒரு 2 இருந்தது, மேலே ஒரு 2 கீழே ஒரு 2 h cross omega. ஓகே, இந்த ஒரு 2 and 2 கேன்சல் அவுட் ஆகிடும், இந்த ஒரு ஒமேகா இந்த ஒரு ஒமேகா கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போது ஈக்குவேஷன் வந்து d square psi d psi square plus 2e by h cross omega minus m omega h cross x square into psi equal to 0. ஏற்கனவே நம்ம ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருந்தோம். என்னது அது? what we defined it, lambda equal to 2e by h cross omega and epsilon is equal to root m omega h cross x. அப்போ எப்சிலான் ஸ்கொயர் என்ன வரும்? m omega by h cross x ஸ்கொயர். அப்போது இந்த டேர்முக்கு என்ன எழுதலாம்? எப்சிலான் ஸ்கொயர் எழுதலாம், இந்த டேர்முக்கு லாம்டான்னு எழுதலாம். அப்போது you call this as a equation 11. இந்த 11 வந்து மாற்றி எழுதுகிறப்ப என்ன வருது நமக்கு? this 11 transformed into d square psi d psi square plus lambda minus epsilon square into psi equal to 0. This is a equation 12. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா what they put the condition is when epsilon square is very very large than lambda. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து என்னவா மாறும்? இந்த ஈக்குவேஷன் வந்து equation 12 வந்து it becomes as a d square psi by d epsilon square minus epsilon square psi equal to 0. இது வந்து ஈக்குவேஷன் 13. இந்த ஈக்குவேஷன் 13க்கான சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குன்னா, இதுக்கு வந்து ஒரு அசிம்ப்டோட்டிக் சொல்யூஷன், அதாவது d ஸ்கொயர் psi by d psi ஸ்கொயர் minus epsilon square psi equal to 0. என்ன சொல்லுது? ஈக்குவேஷன் நம்பர் 13. இந்த 13க்கு ஒரு அசிம்ப்டோட்டிக் சொல்யூஷன் வந்து இருக்குது. அது வந்து என்னன்னாக்கா psi of x equal to a into e power minus epsilon square by 2 plus b plus epsilon square by 2. ஆக்சுவலி வந்து இதில் நமக்கு என்னென்னா when you just put epsilon equal to infinite போடுறப்ப வந்து இந்த செகண்ட் டேர்ம் ஆல்சோ பிகம்ஸ் இன்ஃபைனைட். நமக்கு ஆல்ரெடி வந்து psi should become 0 தான், பட் psi should not become infinite. அப்போது இந்த செகண்ட் டேர்மை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். இப்போ சொல்யூஷன் வந்து என்னவா இருக்கும்? psi of x equal to
like approximately a into e power minus epsilon square by 2 அப்படின்ட்டு எழுதலாம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் இதுதான் வந்து சொல்யூஷன். ஈக்குவேஷன் 14 எடுப்போம். இந்த 14 தூக்கி 1ல் ஈக்குவேஷன் யூ ஜஸ்ட் புட் இட் அஸ் ஈக்குவேஷன் 13ல் திரும்ப போடுறப்போ நமக்கு என்ன வரும்னா இந்த ஈக்குவேஷன் வந்து அப்ராக்சிமேட்லி என்ன வரும்னாக்கா டி ஸ்கொயர் psi by dx square becomes epsilon square plus 1 into e power minus epsilon square by 2. again epsilon square வந்து ரொம்ப கிரேட்டராக இருக்கப்போ இந்த 1ஐ இக்னோர் பண்ணுறப்போ அப்ராக்சிமேட்லி இது என்ன வரும்னா லைக் epsilon square into இந்த a வந்து ஒரு கான்ஸ்டன்ட், ஈவன் கான்ஸ்டன்ட் இல்லாமல் கூட நீங்கள் இது இப்படியே கூட எழுதிக்கலாம், which is equal to e power minus epsilon square by 2 equal to epsilon square into sin எழுதலாம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 15. இது வந்து லுக்ஸ் லைக் வந்து ஒரு ஹெர்மைட் பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ஜென்ரல் ஃபார்மில் வந்து இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து லைக் when you have a series of சொல்யூஷன்ஸ் வந்து லைக் சிங்கிள் சொல்யூஷன் இல்லாமல் இந்த நம்பர்ஸை பொறுத்து உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து நம்ம யூஸ் பாலினாமியல்ஸ் n = 1 2 3ன்னு ஏற்ற மாதிரி. அப்போ we get the for சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு என்ன பாலினாமியல்ஸ் வந்து ஹெர்மைட் பாலினாமியல் 1 வேர்டில் கேட்பாங்க. ஓகே. அப்போ வந்து இப்படி எழுதுகிறப்ப இந்த பாலினாமியல் இப்போ ஜென்ரலாக இது பார்க்குறதுக்கு பாலினாமியல் ஈக்குவேஷன் மாதிரி. அப்போது ஃபைனலைஸ்டு சை ஆஃப் வந்து சையோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா e power minus epsilon square by 2 into h of psi. இந்த h of psiன்றது வந்து என்னது ஒரு ஹெர்மைட் ஈக்குவேஷன் இல்லை ஹெர்மைட் பாலினாமியல் சொல்லுவோம். ஓகே. வேறு h psi is a function of psi. ஓகே. அதுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது டென்ஸ் டு 0 when மாட்லஸ் இது வந்து டென்ஸ் டு இன்ஃபினைட், அதாவது h of psi tend to 0 when e tends to infinite. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ஒபே பண்ணுது. ஸோ ஃபைனலைஸ்ட் இது வந்து ஈக்குவேஷன் 16 வந்தால் இந்த ஃபார்மேட்டு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு டைம் 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண யூ கெட் கீப் ஆன் சீரீஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். அப்போ வந்து இந்த ஹெர்மைட் இந்த ஹெர்மைட் பாலினாமியல் வந்து பார்த்திங்கனாக்கா as a series of solution இதுக்கு வந்து இருக்குது, which is equal to sigma n equal to 0 to infinite into a power n into epsilon power n. ஓகே. ஸோ இது வந்து just call it as a equation 17. ஸோ இந்த ஈக்குவேஷன் 17 வந்து என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா, இந்த d psi square by d epsilon square equal to 131 epsilon psi square. இந்த ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். psi வந்து நம்ம ஏற்கனவே என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். psi வந்து e பவர் epsilon square by 2 into h psi. இப்போ இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா நமக்கு என்ன வருதுன்னா இது வந்து யூ கால் இட் அஸ் அ ஈக்குவேஷன் 16. ஈக்குவேஷன் 16 and 17 இது வந்து என்ன ஈக்குவேஷன் 13. ஈக்குவேஷன் 13 இது. ஸோ சப்ஸ்டியூட் this 16 and 17 in ஈக்குவேஷன் 13. அப்போ போடுறப்போ வந்து நமக்கு என்ன வரும்னா d square h epsilon by d epsilon square minus 2 omega into dh psi by d psi plus lambda minus 1 into h of psi equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு வருது. தென் இந்த சீரீஸ் இருக்கு இல்லையா, இந்த h of சீரீஸில் இது வந்து கால் இட் அஸ் அ ஈக்குவேஷன் 18.
இப்போ 17 கொண்டாந்து ஈக்குவேஷன் 18 போடுறோம். அப்போ போடுறப்ப வந்து நமக்கு என்ன வரும்னா சிக்மா k = 0 to infinite k plus 1 into k plus 2 ak, அதாவது n வந்து k வேரியபிள் வச்சு மாற்றுறாங்க, மைனஸ் 2k plus 1. இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷனில் அப்படியே இருக்கும். இன்ட்டு எப்சிலான் பவர் k = 0. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன், ஐ கால் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 19. ஓகே. இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த எப்சிலான் பவர் k வந்து நம்ம ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்ப நமக்கு வந்து ஒரு ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வருது. அது வந்து என்னென்னா a k plus 2 equal to 2k plus 1 minus lambda divided by k plus 1 into k plus 2 into ak. ஓகே. ஸோ இதில் வந்து இந்த ஈக்குவேஷன் 135 பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஆட் சீரீஸும் இருக்குது, ஈவன் சீரீஸும் இருக்குது. அதாவது இந்த h of psi வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் டு சிக்மா n = 0 to n into a power n எப்சிலான் பவர் n. ஸோ இப்போ n = ஆட் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா ஆட் நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சீரீஸாக ஃபார்ம் பண்ணும். இப்போ ஆட் நம்பர்ஸ் அப்போ வந்து ஓன் போட்டுக்கலாம். ஆட் நம்பர்ஸ்க்கு வந்து h of psi = எப்சிலான் இன்ட்டு a1 a3 எப்சிலான் ஸ்கொயர் ப்ளஸ் a5 எப்சிலான் பவர் 4 டாட் டாட் டாட். இதே n வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா h ஈவன் போடலாம். அதுக்கு வந்து அந்த சீரீஸ் வந்து எப்படி இருக்குன்னா a0 ப்ளஸ் a2 எப்சிலான் ஸ்கொயர் ப்ளஸ் a4 எப்சிலான் பவர் 4 and so on. இந்த மாதிரி ஆட் அண்ட் ஈவன் சீரீஸோட காம்பினேஷனாக வந்து இருக்குது. ஓகே. இப்போ வந்து இந்த இது வந்து யூ ஜஸ்ட் கால் இட் as ஈக்குவேஷன் 20. ஓகே. இந்த ஈக்குவேஷன் 20ல் வந்து k tends to infiniteன்னு போடுறப்ப ஈக்குவேஷன் 20 வந்து என்னவா மாறுதுன்னா ak plus 2 by ak is equal to 2 by k அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. You just call this as a equation 21. ஓகே. அப்போது இந்த ஈக்குவேஷன் வந்து எப்போ வேனிஷ் ஆகுதுன்னா when you just the series வந்து terminated by choosing 2k plus 1 minus lambda. இந்த கண்டிஷனில் இது வந்து வேனிஷ் ஆகுது. அப்போ 0, அதாவது k = nன்னு போடுறப்ப இந்த கண்டிஷனில் வந்து இது 0 ஆகுது. ஓகே. ஸோ அப்போது அப்படி நீங்கள் போடுறப்ப வந்து என்ன ஆகுது, லைக் லாம்டாக்கு வந்து நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கோம் 2e by h cross ஒமேகான்னு சொல்லியிருக்கோம். அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 2k plus 1 minus 2e by h cross omega equal to 0, which is equal to 2e h cross omega is equal to 2k plus 1. இல்லைன்னா வந்து நம்ம 2n plus 1 கூட நம்ம போட்டுக்கலாம். k = n போட்டால் இது வந்து என்ன ஆகும் 2n plus 1 போடலாம். இந்த மொத்த ஈக்குவேஷனும் 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப e by h cross omega is equal to n plus 1 by 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். e is equal to இந்த h cross omega அந்த பக்கம் கொண்டு போனால் n plus 1 by 2 into h cross omegaன்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து இந்த nth அதாவது ஐகன் வேல்யூ எனர்ஜி ஈக்குவேஷன் ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். eigenvalue or energy value of simple harmonic oscillator. இப்போ நம்ம generalized என்ன En is equal to n plus half into h cross omega. ஒரு சில புக்கில் வந்து இது வந்து வைப்ரேஷன்றதுனால ஈவின்னு கூட சொல்லுவாங்க. வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர் v plus half into h cross omega, வேர் v வந்து வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர். அதை சொல்கிறதுக்காக ஒரு சில புக்கில் வந்து வியும் கொடுத்துருப்பாங்க. இல்லை n வந்து எனர்ஜி லெவலில் எடுத்துக்கிட்டாக்கா, வைப்ரேஷன் லெவலில் எடுத்துக்கிட்டாக்கா
அந்த n இல்லை v வாட் எவர் இட் இஸ் n ஈக்குவல் டு வின்னு போட்டால் கூட v ப்ளஸ் ஆஃப் லைக் இது வந்து குவாண்டம் மெக்கானிக்கலாக வந்த எனர்ஜி ஈக்குவேஷன், அதாவது குவாண்டம் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். பட் கிளாசிக்கல் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் பிரகாரம் வந்து என்னன்னாக்கா E is equal to just என்ன சொல்லியிருப்பாங்க V H cross omega where V equal to 0 1 2 3, இங்கேயும் வந்து V equal to 0 1 2 3. பட் இங்கே V equal to 0 போடுறப்ப E0 வந்து என்ன ஆகுது 1/2 H cross omega. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஈவன் 0 லெவலில் இருக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னாக்கா மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகுது. இதுதான் வந்து குவாண்டம் மெக்கானிக்கலாக பாசிபிள். பட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் அது 0th லெவலில் 0 எனர்ஜி தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபெயிலியர் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ அப்போது 0 பாயிண்ட் எனர்ஜின்ற கான்செப்டே வந்து இந்த குவாண்டம் ஆசிலேட்டரில் தான் வந்து 0 பாயிண்ட் எனர்ஜினா என்ன அட்டு V ஈக்குவல் டு 0ல் திஸ் term EV equal to V plus half H cross omega போடலாம். இந்த H crossக்கு பதிலாக என்ன எழுதலாம், V vibration quantum number, H cross வந்து என்ன H/2, in this omega equal to 2 pi mu, இந்த 2 pi cancel out ஆகிட்டு இந்த E equal to இது வந்து vibration quantum number V, this is H nu. நீங்கள் வந்து இது வந்து என்ன nu வந்து frequency, oscillator frequency, V வந்து vibrational quantum number. ஓகே, ஸோ அப்போது when V equal to 0 1 2 3 அந்த மாதிரி போடலாம் கம்மா where V equal to 0 E0 equal to என்ன half H nu. இது என்னது 0 பாயிண்ட் எனர்ஜி ZPEன்னு சொல்லுவாங்க. ஓகே, 0 பாயிண்ட் எனர்ஜினா குவாண்டம் மெக்கானிக் ஆசிலேட்டரில் half H nu. ஓகே, ஸோ இப்போது இந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கொடுத்தாங்கன்னா யூ கேன் கேல்குலேட் வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் த ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஓகே, ஸோ இதுதான் வந்து வென் 0ல் இருக்கிறப்ப இந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் நார்மலைஸ் பண்ணல இல்லையா, அதை நார்மலைஸ் பண்ணிவிடுவோம். ஸோ வேவ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி நார்மலைஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ ஜென்ரலாக n ஆஃப் psi ஈக்குவல் டு n hn e exponential minus epsilon square by 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இந்த எப்சிலான் வந்து நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும், m omega by h cross x ஸ்கொயர்னு தெரியும். இது இங்கே தூக்கி போடுறப்ப இந்த லிமிட் வந்து நார்மலைசேஷன் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்னா, இந்த நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் வந்து என்ன வரும்னா n இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நார்மலைசேஷன் வச்சு பண்ணி பாருங்கள், h cross பை இந்த காமா இன்டகரல் வச்சு அதை பண்ணுவாங்க 1/2 into 1/2 power n into n factorial whole power 1/2. ஸோ இதில் வந்து என்ன வரும்னா வாட் ஃபார் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்குன்னு போடுறப்ப வந்து ஜஸ்ட் மேக் இட் n ஈக்குவல் டு 0. அப்போ போடுறப்ப வந்து திஸ் பிகம் psi நாட். அப்போ எல்லாத்தையும் இதை போடுறப்ப வந்து நமக்கு இது என்ன வரும்னா 0 பவர் n எனிதிங் பவர் 0 வந்து 1, 0 ஃபேக்டரியலும் வந்து 1. அப்போது m ஒமேகா h cross பை ஹோல் பவர் இங்கே ஒரு ஹாஃப் இங்கே ஒரு ஹாஃப் போடுறப்போ 1/4 மாறிடும். தென் e பவர் மைனஸ் m ஒமேகா எக்ஸ் ஸ்கொயர் பை 2h cross. இதுதான் வந்து நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் ஃபார் த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். இது என்ன ஈக்குவேஷன் நம்பர் வந்து நம்ம இது போடலையும் 20 வரைக்கும் போட்டிருந்தோம். ஸோ இதை வந்து 21ன்னு வச்சுப்போம். இந்த ஈக்குவேஷன் அதுவும் 21 தான். இது வந்து 22. அந்த ஹெச் நியூவில் போடுறப்ப வந்து 23. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 24. ஸோ இந்த ஈக்குவேஷன் 24 வந்து இட்ஸ் அ நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன்
of quantum mechanical simple harmonic oscillator. ஓகே, ஸோ அந்த வேவ் ஃபங்க்ஷன் தான் வந்து ஃபார் psi 0க்கு இந்த இது இப்படி இருக்குது, நோ நோட்ஸ். psi 1க்கு ஒரு நோட்ஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து 2 நோட்ஸ் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா n-1 நோட்ஸ் தான் வந்து இருக்குது. இந்த psi ஸ்கொயர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இந்த psi வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது, அதனோட ஸ்கொயர் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது. ஓகே, தென் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஈவன் 0 இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு there is no zero vibration, you have a potential இல்லையா? ஸோ அதை தான் சொல்லியிருந்தோம். ஸோ அக்கார்டிங் டு கிளாசிக்கல் மெக்கானிக்கில் அங்கே வந்து ஜீரோ எனர்ஜின்னு சொல்லிப்பாங்க. ஆனால் குவாண்டம் மெக்கானிக்கில் வந்து யூ ஹாவ் த 0 பாயிண்ட் எனர்ஜி ஆஃப் ஹெச் நியூ. ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு ரிமெம்பர். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வி ஸ்டார்டட் வித் த என்ன எதுலேருந்து ஆரம்பித்தோம், ஒமேகா ஈக்குவல் டு ரூட் கே பை எம்னு ஆரம்பித்தோம். அடுத்து ஒமேகா ஈக்குவல் டு 2π நியூன்னு ஆரம்பித்தோம். அதுக்கடுத்து வந்து நியூ வேணுன்றப்ப வந்து 1/2π இன்ட்டு ஒமேகான்னு போட்டோம், விச் இஸ் ஈக்குவல் டு 1/2π இன்ட்டு ரூட் கே பை எம்னு போட்டோம். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். சப்போஸ் இதே நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்ன வரும், நியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4π ஸ்கொயர் இன்ட்டு கே பை எம்னு சொல்லிட்டு வரும். ஸோ லைக் if you want to find out the spring constant or mass reduced mass இல்லை k by mu, the m can be replaced with the mu because of diatomic molecule. ஓகே, அடுத்து பொட்டென்ஷியல் ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் வந்து என்னன்னு கன்சிடர் பண்ணோம், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து f of x ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணோம். தென் பொட்டென்ஷியல் எனர்ஜி v of x ஈக்குவல் டு மைனஸ் இன்டகரல் ஆஃப் எஃப் டிஎக்ஸ். அதுலேருந்து நமக்கு என்ன வந்துச்சு, ப்ளஸ் ஆஃப் கேஎக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சு. இதை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அதுலேருந்து வந்து இந்த சை டி சை பை டிஎக்ஸை என்ன பண்ணோம், we replaced with the d square psi by d psi square. தென் அதுலேருந்து நமக்கு ஹெர்மைட் பாலினாமியல்ஸ் வந்துச்சு. அதுலேருந்து மல்டிபிள் ஜென்ரலைஸ்டு சொல்யூஷன். தென் அந்த சொல்யூஷன்லேருந்து நமக்கு சை வந்து என்னன்னு கண்டுபிடிச்சோம். தென் எனர்ஜி வந்து En is equal to v plus half into h cross ஒமேகான்றதையும் கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ சை வந்து என்ன கண்டுபிடிச்சோம், m பவர் ஒமேகா by h cross pi whole power 1/2 into e power minus epsilon square by 2. இதுதான் வந்து நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து ஓவரால் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இன்னும் 1 இம்பார்ட்டன்ட் கீ நோட்ஸு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் வந்து என்ன பார்ப்போம்னா வந்து ரிஜிட் ரோட்டார்னால் வந்து என்னென்னு பார்ப்போம். ஓகே, அந்த ரிஜிட் ரோட்டாரில் வந்து உங்களுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். ஸோ இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிஸ்னிங். ஓகே, just takes time.